வெல்கம் டு சானா ஃபிசியோ கிளினிக்ஸ் ஃபிசியோ டைம். முதுகு வலிக்கு ஒரு பயிற்சியை பரிந்துரை செய்வதா அல்லது பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஒரு சிகிச்சையை பரிந்துரை செய்வதா, எது எனக்கு ஒரு சரியான தீர்வை தரும்? அஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நான் முதுகு வலிக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறதும், ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்துட்டாவே வலிக்கெல்லாம் எக்ஸசைஸை கேட்குறதும், இந்த இரண்டுமே என்னுடைய பாதிப்புக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை தருமா? முதுகு வலி அப்படிங்கிறது ஒரு முதுகில் என்ன ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது முதுகில் ஒரு வலியை தான் ஏற்படுத்தும். உதாரணமாக லம்பார் ஃபேசைட்டிஸ், எஸ்ஐ ஜாயின்ட் ப்ரொலாப்ஸ், ஐடி பேண்ட் சிண்ட்ரோம், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், மஸ்குலர் கிராம்ப், ஆக்குபேஷனல் ரிலேட்டடு மஸ்குலர் ஸ்ட்ரெயின், புவர் போஷர், இன்னும் இது மாதிரி எத்தனையோ பாதிப்பு இருக்குது. இந்த எல்லா பாதிப்புமே முதுகில் வலியை தான் ஏற்படுத்தும். அப்போ எல்லா பாதிப்புமே முதுகில் வலியை ஏற்படுத்துது அப்படின்னா, வலிக்காக நான் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி எனக்கு ஒரு தீர்வை தருமா? 2, அப்படி நான் சொன்ன அந்த பயிற்சி நான் மேலே குறிப்பிட்டு சொன்ன இந்த பாதிப்பில் எதை அதை சரி பண்ண போகுது? இந்த இரண்டுக்குமே வாய்ப்பு இல்லை. அப்போ வலிக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி என் வலியை அதிகப்படுத்த தான் செய்யுமே தவிர அது கண்டிஷனை ட்ரீட் பண்ணாது. அப்போ என் கண்டிஷனை ட்ரீட் பண்ணி எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? ஆஸ் அ ஃபிசியோதெரபிஸ்டாக நான் வலிக்காக பயிற்சி சொல்கிறத விட அந்த பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஒரு சரியான சிகிச்சை கொடுப்பது தான் அந்த பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு என்னால் ஒரு நிரந்தரமான தீர்வு என்னால் கொடுக்க முடியும். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட்டை எக்ஸசைஸை கேட்குறத விட உங்கள் பாதிப்பு என்னன்னு சொல்லுங்கள். அந்த பாதிப்பு மூலமாக ஒரு சரியான சிகிச்சை எடுங்க. அதிலிருந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களால் எடுக்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீட் யூ அகெயின்.